என் பாசமிக்க உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கத்தில். சாத்தூர் தொகுதிங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை பரபரப்பாக இருக்கும். ஏன்னா 6 முனை போட்டி. இந்த 6 முனை போட்டியிலே 2 பேருக்கு தான் அங்கே போட்டி. 2 பேருமே புதியதாக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே குதிக்கிறாங்க. ஒன்று யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள். அடுத்ததாக பிஎம்டி கட்சியினுடைய தலைவர் சின்னம்மாவினுடைய போர்ப்படை தளபதி KN இசக்கிராஜாதேவர் போட்டியிடுகிறார். இவங்க 2 பேருக்கு தான் இந்த முறை அங்கே போட்டி. யானையாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். சிங்கமாக KN இசக்கிராஜாதேவர் அவர்கள் போட்டியிடுகிறார். நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவராச்ச, அவரை எப்படி களம் காண முடியும் இசக்கிராஜாதேவர் அப்படி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கேட்பீங்க. அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசா கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. அப்பதான் அது ஏன்னு எல்லாருக்கும் புரியும். சாத்தூர் சட்டமன்ற தொகுதிங்க. இந்த தொகுதியில தொடர்ந்து 5 முறை அதிமுக தான் ஜெயிச்சிருக்குங்க. 4 முறை திமுக ஜெயிச்சிருக்கு. 1 முறை பார்வர்டு பிளாக் ஜெயிச்சிருக்கு. அப்ப இது அதிமுகவுடைய கோட்டை. அதிமுகனா பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இன்னைக்கு அந்த கட்சி அப்படி இல்லை, பெயரை மாற்றியாச்சு. இன்னைக்கு அது எடப்பாடியுடைய கட்சி. அன்றைக்கு அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருந்தது? கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு? அதை விட இப்போ பாதிக்கு கீழே போயிடுச்சு. காரணம் என்னன்னா, மக்கள் எடப்பாடியின் ஆட்சியை யாருமே விரும்பவில்லை. துரோகம். பதவி கொடுத்தவருக்கே துரோகமா? அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்வார்? அதுக்குதான் அவர் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் பயங்கரமா விட்டுருக்காரு. 1 2 இல்லை, ஏகப்பட்ட அறிக்கை. இதே எடப்பாடி பழனிசாமி தான் 1000 ரூபாய் எப்படி மாசம் மாசம் கொடுக்க முடியும்னாரு. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் தாரன்றார். அப்ப இது என்ன? அவரால் மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு தான் இன்னைக்கு திமுகவில் இருந்து சரியான தேர்தல் அறிக்கையை கொடுத்து விட்டார். சரி, இப்ப சாத்தூர்ல திமுகவில் ஒருத்தரை போட்டிருக்காங்க, கடற்கரை ராஜின்னு சொல்லி கொடுத்தார். அவர் திமுகவில் புதிய ஆளு தான். அவர் யாருக்கும் அறிமுகம் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்காது அப்படின்னா அங்க டம்மியான வேட்பாளர்களை தான் எப்பவுமே போடுவாங்க. அப்போ அவருக்கு அங்க ஓட்டுக்கள் இல்லை, அதிகமான செல்வாக்கு இல்லை என்பது புரிந்துவிட்டது. இப்ப அதிமுகவில் ரவிச்சந்திரன் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பதாக பேச்சு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமியிடம் எனக்கு இந்த முறை சாத்தூர் தான் வேணும்ன்றார். அவரோ சரின்னு சொல்லி சாத்தூருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு பிஜேபிக்கு கொடுத்து விட்டார். இன்னொரு பக்கம் அமமுகவில் சாத்தூர் இந்த முறை கண்டிப்பா வேணும்னாங்க. அங்கேயும் கொடுக்கல. அமமுக இந்த முறை அதிருப்தியா இருக்கு. சத்தியமாக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அமமுக வேலையே செய்யாது. இதை நான் நன்கு கேட்டுவிட்டேன். இது ஒன்று. அடுத்தால இப்ப அங்க விஜய் கட்சியில போட்டியிடுறார். விஜய் கட்சியில் யாருன்னு அறிவிக்கவில்லை. ஆனால் சரியான வேட்பாளரை தான் அறிவிப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சிக்கும்
விஜய் கட்சிக்கும் ஆகாது. அன்னைக்கே திரிஷாவை பற்றி பேசினதுனால அது அது ஒரு போச்சலாக இருக்கு. அதனால் விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் அரை மணி நேரம் போனால் சாத்தூருக்கு மட்டும் 1 மணி நேரம் போக உள்ளதாக தகவல்களையும் நான் என் காதல் கேட்டேன். அப்போ அதுவும் ஒரு பக்கம் டஃப்பாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நாம் தமிழர் கட்சி அதுவும் அங்கே போட்டியிடுது. கடந்த தேர்தலில் கூட கணிசமான ஓட்டுக்களை வாங்கியது. அடுத்தால அங்கே இப்போ கிருஷ்ணசாமி தனியாக போட்டியிட்டார். அவர் எஸ்சிகளுடைய ஓட்டுக்களை எல்லாம் தனியாக பேசி தனியாக துண்டாக ஓரங்கட்டி வாங்கிடுவார். ஏன்னா அங்கே ஒரு 18 பட்டி இருக்கு. அந்த 18 பட்டியுமே எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதில் பாதி பேர் கண்டிப்பாக கிருஷ்ணசாமிக்கு தான் ஓட்டு போடும். அதே மாதிரிங்க இப்போ இன்னைக்கு இந்த கேட்டிங்கன்னா 6 முனை போட்டி. இப்போ இந்த 6 முனை போட்டியும் துண்டாக கலைந்து செல்கிறது, பிரிந்து செல்கிறது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவருக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பாஜகவில் அங்கே அதிகமாக ஆட்கள் இல்லை. அதிமுகவிலையும் அதிருப்தியாக இருக்கு கூட்டணி கட்சிகள்லாம். அமமுகவும் அதிருப்தியாக இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அங்கே களம் காண்பது யாருன்னா பிஎம்டி கட்சி, இசக்கி ராஜா தேவர். சரிங்க, ஓகே. இசக்கி ராஜா தேவர் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். அதாவது சாத்தூர் தொகுதியில் மாரியம்மன் கோயில், அந்த கோயிலில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அஞ்சல் கவல் கட்டுவாங்க. ஆண்டாண்டு காலமாக அஞ்சல் அப்படிங்கிற கலர் அன்னையிலே இருந்து தேவர் சமுதாயத்துக்கு தான் அது. ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களாக ஆகட்டும், டவல் தான் போட்டிருப்பாரு மஞ்சள் கலரில். அதுக்கு அடுத்தால தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்மார்கள் எல்லாருமே எல்லோ கலர் தான் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு வீரமிகு சண்முகியா பாண்டியன் அவர்களும் அப்படித்தான். அந்த மஞ்சள் கலரை டவலை தலையிலே கோயிலில் கட்டக்கூடாது அப்படி என்று கிருஷ்ணசாமியினுடைய ஆதரவாளர்கள் கூச்சலிட்டார்கள். இதை பார்த்துட்டு இந்த பிஎம்டி கட்சியினுடைய தலைவர் இசக்கி ராஜா தேவர் ஒண்ணுமே செய்யல, ஒரு வீடியோ தான் போட்டார். மஞ்சள் என்பது சாமிக்கு உகந்தது, அதை கெட்டக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அங்கே போராட்டம் வெடிக்கும்னாரு. இதை கேட்டுட்டு ஏடிஎஸ்பியிலிருந்து டிஎஸ்பியிலிருந்து ஐயையோ அவரு இங்க வர வேண்டாம், எல்லாரும் நீங்க மஞ்சத்துண்டை கெட்டலான்னு. அப்ப இதை பார்த்துட்டு அந்த சாத்தூர்ல தேவர் சமுதாயத்து மக்கள் கொஞ்சம் நஞ்சம் பேர்ல 1 லட்சம் பேர் இருக்காங்க. 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஓட்டுக்கள் கொஞ்சம் இல்லை, 1 லட்சம் ஓட்டு. அப்போ இந்த 1 லட்சம் ஓட்டுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, தலைவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. ஆனால் யாருமே குரல் கொடுக்காமல் இசக்கி ராஜா தேவர் தம்பி குரல் கொடுத்தார். அவரை இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும், அவரை தான் வெற்றி பெற செய்யினார். அதே மாதிரி தான் பக்கத்தில் இன்னொரு ஊர் கே மேட்டுப்பட்டி. அந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர். அங்கே ஒரு தேவர் சிலை ஒன்று, அந்த தேவர் சிலையை புதுப்பிக்காமல் இருந்தது. அதை உடனே போய் பார்த்து புதுப்பிச்சு அந்த தேவர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? KM இசக்கி ராஜா தேவர். ஸோ இப்படி அந்த சாத்தூர் தொகுதியினுடைய தேவர் சமுதாயத்தினுடைய மக்களில் இடம் பிடித்தவர் தான் இசக்கி ராஜா தேவர். இப்போ இதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் கட்சி அது பிஜேபி கட்சி. கட்சியில் உள்ளவங்க எப்பவுமே
ஒரு சமுதாயத்துக்குன்னா ஏதாவது ஒன்றுன்னா குரல் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு போகணும். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சப்போர்ட் எந்த கட்சிக்காரங்களும் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ஊரில் சாத்தூர் தொகுதியில் ஏதாவது ஒன்றுன்னா நயினார் நாகேந்திரன் நம்ம ஓட்டு போட்டு அவரை நம்ம ஜெயிக்க வச்சா என்ன செய்ய முடியும்? 10 பைசாவுக்கு சமுதாயத்துக்கு புரோஜனம் இல்லை. அப்போ சமுதாயத்துக்கு புரோஜனம்னா யாரு? KN இசக்கிராஜா தேவர். அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பினால் இந்த தேவர் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பாதுகாப்பு. அப்ப அதை தான் மக்கள் பார்ப்பாங்க, கட்சியை பார்க்க மாட்டாங்க. நீங்க எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டினாலும் சரி வேலைக்கு ஆகாது. சமுதாயத்து மக்கள் இன்றைக்கு சமுதாயத்துக்கு யாரு குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன். சுரேஷ் தேவர் சின்னம்மா கட்சி கூட கூட்டணிக்கு வாரேன் அப்படி என்று பேசியிருந்தாங்க. ஆனால் அது இதுவரைக்கும் கூட்டணி இல்லை. அவங்களுக்குள்ள அது என்ன உடன்பாடு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல, இன்னைக்கு சுரேஷ் தேவர் கட்சியில் 60 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அந்த 60 சீட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சாத்தூர் தொகுதியில் நீங்கள் தயவு செஞ்சு வேட்பாளரை விடாதீங்க. அது என்னுடைய அன்பு கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய அன்பு கோரிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் அங்கே வந்து நின்னோம்னா போட்டியாகிடும். நமக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, பார்வர்டு பிளாக்ல சீட்டே கொடுக்கல, அதிமுகவிலையும் கொடுக்கல, திமுகவிலையும் கடைசி வரைக்கும் தாரன் தாரன் தாரன்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தது போல ஏமாற்றிட்டார். எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். காரணம் கேட்ட என்ன சொல்றாரு? ஓட்டு இல்லை. அதேதான் அவருக்கு சொன்னார். யாருக்கு? கிருஷ்ணசாமிக்கு சொன்னாரு, உங்க கட்சியில ஓட்டு இல்லை. அதே மாதிரிதான் பார்வர்டு பிளாக்கே அவர் ஓட்டு இல்லைன்னு நினைச்சார். காரணம் ஒற்றுமை இல்லை, 3 டீமா போயிட்டு. அதனால என்ன சொல்றேன், நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் யார் எங்க போட்டியிட்டாலும் தயவு செஞ்சு எதிர்த்து போட்டியிடாதீங்க. கட்சியின் சார்பா நீங்க போட்டியிடுங்க. கட்சி வேற, சமுதாயம் வேற. என்னுடைய வாசத்துக்குரிய முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த, பொதுவா சாத்தூர் சட்டமன்றத்தை சேர்ந்த தேவர் சமுதாய மக்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று வச்சுக்கிறேன். நம்ம இந்த தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள், நிறைய பேர். அதில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு அமைப்பை ஆரம்பித்து இன்னைக்கு தேவர் சமுதாயத்தினுடைய மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே மாபெரும் தலைவன் மாமன் அண்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இசக்கிராஜா தேவர். அடிச்சு சொல்றோம், அந்த இசக்கிராஜா தேவரை நாம் இழந்து விடக்கூடாது, தோற்கடித்து விடக்கூடாது. வெற்றி கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் தேர்தலுக்காக கண்டிப்பாக சாத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வருவார்கள். அதே மாதிரி நவரச நாயகன் கார்த்திக் அவரும் கண்டிப்பாக வருவார். இந்த 1,00,000 ஓட்டுல கண்டிப்பாக இசக்கிராஜா தேவருக்கு ஒரு 50,000 ஓட்டு கன்ஃபார்மா இருக்குது, என்னுடைய கருத்து கணிப்பு. இன்னைக்கு 6 முனை போட்டியில 50,000 ஓட்டு ஒருத்தன் வாங்கிட்டான்னா வெற்றி நிச்சயம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அது அங்க 6 முனை போட்டி. யானைக்கும் சிங்கத்துக்கும் தான் போட்டி. சிங்கத்தை வெற்றி பெற செய்வது ஒன்றுபட்ட சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் தேவர் சமுதாயத்து மக்களின் கையில் உள்ளது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இசக்கிராஜா தேவருக்கு தென்னந்தோப்பு சின்னம்மாவுடைய கட்சியினுடைய சின்னமான தென்னந்தோப்புக்கள் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு இசக்கிராஜா தேவரை
சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். இந்த தேவர் சமுதாயம் அவரு ஜெயிச்சார்னா சாத்தூர் சட்டமன்றம் மட்டும் இல்லை, ஜெயிக்காமலே இன்னைக்கு அவர் தமிழ்நாடு பூரா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறார். இசைக்கராஜா தேவர்னா அலரும் இன்னைக்கு. அதே நேரத்தில் அவர் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டார்னா சாத்தூரை மட்டும் பார்க்க மாட்டார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒன்றுன்னா குரல் கொடுப்பார். தன்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் தேவர் சமுதாயத்துக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் இசக்கிராஜா தேவர் என்பதை மறந்து விடாமல் அனைவரும் சாத்தூர் தொகுதியில் சின்னம்மாவினுடைய சின்னமான தென்னந்தோப்புக்கள் சின்னத்துக்கு வாக்குகள் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.